ஏற்கனவே ஹராமான முதலீடுகள் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்னென்ன மாதிரியான முதலீடுகள் எப்படி செஞ்சால் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்தோம். இந்த வீடியோ அதோட தொடர்ச்சி தான். நாங்கள் பாண்ட்ஸ் எல்லாம் ஹராம், அது அடிப்படையில் வட்டிக்கு கடன் கொடுக்குறதுன்னு சொல்லியிருந்தோம். இதை பார்த்துட்டு சில பேர் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஹலாலா, செக்யூர்ட் பாண்ட்ஸ் ஹலாலான்னு கேட்டிருந்தீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், பாண்ட்ஸ்னாலே ஹராம் தான். இதோடைய ஹலாலான அல்டர்னேட்டிவ் என்னன்னா அது சுக்குக். அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் காசு போடலாமான்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு ஏன் இந்த கேள்வி வருதுன்னே தெரியல. நீங்கள் எந்த மாதிரியான ஸ்கீம்ஸில் காசு போட்டாலும் சரி, அதுலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்குதுன்னா அது ஹராம். அப்புறம் ஃபாரெக்ஸுங்கிற பேரில் சிஎஃப்டி, ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் பண்ணினீங்கன்னா அது முழுக்க ஹராம். அடுத்து நிறைய பேர் கேட்குற கேள்வி, நேரடியாக சில பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணால் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை தரேன்னு சொல்கிறாங்க, அது ஹலாலான்னு. ஒரு ஹலாலான தொழிலில் முதலீடு செஞ்சாலும் சரி, அவங்க மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கண்டிப்பாக தரேன்னு சொன்னால் அது ஹலால் ஆகாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்னு ஒன்று கிடையாது. லாப நஷ்டத்தில் பங்கு பெறுவது தான் ஹலால். ஸோ நீங்கள் கொடுக்குற காசை வச்சு ஹலாலாக தொழில் செஞ்சு அதில் வர லாப நஷ்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஷேர் பண்ணிப்போம்னு சொன்னால் அது அனுமதிக்கப்பட்டது. அப்படி சொன்னாலுமே நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பிடக்கூடாது, அதை செக் பண்ணணும். ஏன்னா ஒரு தனியார் நிறுவனத்தில் முதலீடு செய்கிறதும் ஒரு ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் தான். பொதுவாகவே நாம் முதலீடு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரையோ அப்படியே நம்பி காசு போடுறது, ஒருத்தர் ஏதோ ட்ரேடிங் பண்ணுறாருங்கிறதுக்காகவே அவர்கிட்ட காசு கொடுத்து இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது. எந்த ஒரு முதலீடு செய்யும் போதும் அதை ஷரியத்திற்கு உட்பட்டு சரியாக செய்ய வேண்டியது அவசியம். இது ரெண்டுத்தில் ஒன்று தப்பானா கூட அது இழப்பில் தான் முடியும். ஸோ உங்களுக்கு விஷயம் தெரியலனா தயவு செஞ்சு தெரிஞ்சவங்களோட கைடன்ஸோட பண்ணுங்க. நீங்களே தப்பாக பண்ணி சூடுபாட்டுக்காதீங்க. இங்கே பெரும்பான்மையினர் இப்படி தான் பண்ணுறீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மேலும் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம்.